மாணவிகளே, பாடம் 5ல் ஒருங்கிணைத்தல் மற்றும் இயக்குவித்தல்ங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. அதில் ஒருங்கிணைத்தல் பாட்டு ஃபுல்லாக நம்ம முடிச்சிருக்கிறோம். அடுத்ததாக நான் பார்க்க வேண்டியது இயக்குதல். இயக்குதல் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன தெரியுது? கொஞ்சம் நீ ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாரு. இயக்குதல் அதாவது நம்ம வீடுகளில் நிறைய இயந்திரங்கள், அதாவது இப்போ சப்போஸ் வாஷிங் மிஷின், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறா அப்படி எடுத்துக்க. அதே போல் ஒரு உற்பத்தி தொழிற்சாலையில் பல்வேறு விதமான இயந்திரங்கள் இருக்கலாம் இல்லையா. இப்போ அந்த இயந்திரங்களை வாங்கி கொண்டு ஃபிட் பண்ணி வச்சுட்டு அதுக்குரிய ஆப்ரேஷன், அதாவது பட்டன் போடணும். அதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் வாஷிங் மிஷினை நம்ம கிளாத்தை போட்டு அது என்ன கிளாத்து, எவ்வளோ நிமிஷம் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. இதற்காக நாம் என்ன செய்கிறோம்? அந்த மிஷினை இயக்குதோம், ஆப்ரேட் பண்ணுறோம். இயக்குதல் புரியுதா? இதுதான் இயக்குதல்னு சொல்லுவோம். அப்போது இதற்கும் ஒரு குறிப்பிட்ட பணியாளர்களுக்கும் நிறுவனத்தோடு தொடர்புடைய இயக்குதல்னால் என்ன அப்படின்ட்டு உனக்கு ஒரு கொஸ்டின் எழலாம். இப்போ இந்த இயக்குதல் என்றால் நம்ம என்ன செய்வோம் பாரு. ஏற்கனவே நீ 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கேன். இயக்குதல் என்பது மேலாண்மை பணிகளில் ஒன்றுங்கிறது மட்டும் தெரியும் இல்லையா. இயக்குவித்தல் அப்படின்னு சொல்லுவாள். இயக்குவித்தல் யாரை இயக்குவிக்கப்பட வேண்டும்? பணியாளர்கள் ஒவ்வொருவரும் இயக்குவிக்கப்பட வேண்டும். இவ்வாறு பணியாளர்களை பணி செய்ய வைப்பது தான் இயக்குதல். புரியுதா? பணியாளர்களை பணி செய்ய வைப்பது தான் நமக்கு என்ன சொன்னால் இயக்குதல் என அழைக்கிறோம். பணியாளர்களை ஏன் பணி செய்ய வைக்கிறோம்? திட்டமிட்டபடி நிறுவனத்தினுடைய அமைப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பணியாளர்களை செயல்படுத்த தூண்டுதல். புரியுதா? நிறுவனத்தினுடைய நோக்கம் இருக்கும். நிறுவனம் என்ன அமைப்பு திட்டம், அதாவது லாப நோக்கம் உடைய அமைப்பு, லாப நோக்கமற்ற அமைப்பு. அந்த அமைப்பு திட்டத்தின் நோக்கத்தினை அடைவதற்காக ஒவ்வொரு பணியாளர்களையும் என்ன செய்யறோம்னு சொன்னால் செயல்பட வைக்கிறோம். செயல்படுத்த தூண்டக்கூடிய ஒன்றுதான் இயக்குதல் என அழைக்கப்படுகிறது. இந்த இயக்குதல் என்பதற்கு ஹாய்மன் மற்றும் ஹூனர்ஸ் ஓடோனல் வரைவிலக்கணம் கொடுத்துருப்பாங்க. நீ மனப்பாடம் பண்ண வேண்டியது ஹூனர்ஸ் ஓடோனலுடைய வரைவிலக்கணத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணு. இந்த ஹூனர்ஸ் ஓடோனல் நமக்கு மேலாண்மைக்கு நிறைய எல்லா பாடத்துக்கும் அவர் ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துட்றாரு இல்லையா. இந்த மேலாண்மை வல்லுனர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, இயக்குதல் என்பது ஒரு தனிநபர் சாரா கூறு. தனிநபர் சாரா கூறு. இப்போ பாரு, கல்வி நிறுவனம், சாரா டக்கர் கல்வி நிறுவனம். இந்த கல்வி நிறுவனத்தில் 100 பேர் வேலை பார்க்குறோம். இந்த 100 பேரில் தனிநபர், நான் என்னை எடுத்துக்க, உன்னுடைய ஓஎம் டீச்சர், இது தனிநபர். என்னை சாராத ஒன்று, அதான் தனிநபர் சாரா கூறு. என்னை வச்சு தான் பள்ளிக்கூடம் இயங்குதுங்கிறது இல்லை. ஆனால் நிறுவனத்தினுடைய ஹெச்எம்க்கு கீழே பணியாற்றக்கூடிய அத்தனை கீழ்ப்பணியாளர்களும், புரியுதா? நிறுவனத்திற்கு கீழே, அதாவது தலைமையின் கீழ் பணியாற்றக்கூடிய அனைத்து கீழ் பணியாளர்களும் எங்களுடைய பணியை நாங்கள் என்ன செய்வோம்னா புரிந்து கொள்ளணும் இல்லையா. இப்போ நம்ம ஸ்கூலை பொறுத்தவரை ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த அப்போ படிச்சிருக்கிறது அதனுடைய தன்மைக்கேற்ப பணி நியமனம் ஆணை பெற்றிருப்பாங்க இல்லையா. எனவே தங்களுடைய பணியினை புரிந்து கொண்டு என்ன செய்யணும்? நிறுவனத்தினுடைய நோக்கத்தை அடைவதற்காக தங்களுடைய முழு உழைப்பையும் அல்லது முழு திறமையும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் இயக்குதல். இப்போ ஒன்றும் இல்லை, திரும்ப உனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். தனிநபர் சாரா கூறு அப்படின்னு சொல்கிறோம். என்னை பொறுத்தது அல்ல, புரியுதா? ஆனால் நம்ம இப்போ 12J கிளாஸ் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் உனக்கு 6 சப்ஜெக்ட், 6ல் 5 டீச்சர்ஸ் உள்ளே வரோம் இல்லையா. டைப் டீச்சர் 2 சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. 4 பேர் வரோம் இல்லையா. இப்போது நாங்கள் 4 பேரும் தனிப்பட்ட முறையில் என்னை வச்சு தான் 12J கிளாஸ் ஓடுதுன்ட்டு இல்லை. அதே நேரத்தில் சரட்டக ஸ்கூல் என்ன வச்சு தான் ரிசல்ட்டுன்னு இல்லை. மொத்த கீழ்ப்பணியாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியினுடைய முக்கியத்துவம். இப்போ எனக்கு நான் சென்டம் ரிசல்ட் 12Jல எதில் காட்டணும்? ஓஎம் ப்ளஸ் அக்கௌண்டன்ஸில் நல்ல ரிசல்ட் காட்டணும். அப்போ இதுதான் நிறுவனத்தினுடைய நோக்கம். இந்த நிறுவனத்தின் நோக்கத்திற்கு ஏற்ப நான் எனது கல்வி பணியை திறம்பட நான் உனக்கு கற்பிக்கணும். என்னெல்லாம்? அக்கௌண்டன்சி ப்ளஸ் ஓஎம். அப்போ திறம்பட கற்பித்து உன்னை படிக்க வச்சு எழுதி காட்ட வச்சு, புரியுதா உனக்கு, உன்னை பாஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு
பணியை நான் செய்யும் பொழுது தான் நான் இயக்குவிக்கப்படுகிறேன். யாரால் இயக்குவிக்கப்படுகிறேன்? நிறுவனத்தினுடைய நோக்கத்தை அடைவதற்காக ஒரு மேலாளரால் நான் ஊக்குவிக்கப்படுகிறேன். புரியுதா? இதுதான் இயக்குதல். அப்போ இன்னும் சொல்ல போனேன்னு சொன்னால், உன்னுடைய புக்கை பார்த்துக்க, பேஜ் நம்பர் 73 ஒரு தனிநபர் சாரா கூறுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க பாரு, கீழ்ப்பணியாளர்கள் தங்களுடைய பணியினை புரிந்து கொண்டு நிறுவனத்தின் பொது நோக்கினை அடைவதற்காக தங்களது பணியினை திறம்பட அல்லது திறமையாக செய்து முடிக்கும் ஒரு பணியாகும். இதனை அப்படி மனப்படமாக பண்ணிடு. 3 மார்க் கொஸ்டின். இயக்குதல் என்றால் என்ன, அல்லது இயக்குதல் வரைவிலக்கணம் தருக. ஒரு வரைவிலக்கணம் மட்டும் நீ படித்தா போதும். ஓகே.